அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் பாமகவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். பாட்டுக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தங்களுடைய கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதிமுக கூட்டணிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய தற்பொழுது பாமக தனியாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தும் அதே போல மூட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அன்புமணி சென்னையில அவருடைய கட்சி அலுவலகத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கை குறித்து தற்பொழுது விளக்கியும் அவர் பேச இருக்கிறார். தொடர்ந்து ஏறக்குறைய 49 அறிக்கைகள் இதில் இருக்கிறது. 49 இந்த அறிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. சட்ட ஒழுங்கு, முப்புற வளர்ச்சி, நகர்ப்புற உள்ளிட்ட வெவ்வேறு இலக்குகளோடு இந்த அறிவிப்பு அன்புமணி அவரோடு தேர்தல் அறிக்கை குழுவினரும் உடன் இருக்கிறார்கள்.